என் மனைவி எனக்கு உரிமையானவ. ஆமா, வெட்டால வைஷாலும் என் மனைவிடா. நான் வேஷம் துணி ஓடா ஓடா ஓடா. நாங்க எப்படின்னா போறேன் ஆரம்பம். ராஜா என்ன சாமி? ஐயோ, ஏன் அவ்வளவு வெக்கப்படுற? என்னது என்னது வரட்டான்ற வரமா? எங்க போற? என்னது நான் என்னத்துக்குன்றேன், நான் வரட்டான்றேன். என்னடா? ஓ, அவர் வந்துட்டாரு. நான் என்னத்துக்கு? இது வந்து என்ன தெரியுது? இதுக்கு முன்னால அவளையும் வச்சிருந்த மாதிரியா இருக்குது. அப்ப நான் வந்துட்டு பிறகு அவர் வந்துட்டாரு. நான் என்ன அர்த்தம்? ஒரு சந்தேகப்படுற கம்யூனிட்டி அந்த அவளை வச்சுக்கணும். வாய் வேணாடா. இல்ல மகாராஜா, நீ இல்லாதப்ப நம்ம நான் இருந்தேன். நீ பாரு அங்கேயே போய் சேர்றான். சோறு போட்டு விடா உனக்கவா? நான் சோகத்து கொடுக்காதப்பா. ஓடா ஓட ராஜா, ராஜா கம்யூனிட்டி. ஆமா, என்ன வருத்தமாமா? அட மறுபடியும் பாடுறா. ஏய் டேய் கம்யூனிட்டி, என்ன போடா போடா. இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு போடா. உன் கரம் தரிக்க போடா. டேய் ராஜா, ஏய் என்ன ராஜான்னு கூப்பிடாத. டேய் கம்யூனிட்டி, டேய் கர்மா, இப்படி பேர் எடுக்க கூப்பிடுறியா? அது எனக்கு பேர். ஏய் சின்ன பையன். எந்த மனைவி? ஐயா நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கட்டிய கணவரை பார்த்து வாடா போடான்னு ஏசுவாளா? இப்பதான் ஏசுவாளா? என்ன மணிவாதி ஏசுவாளா? அப்படி பேசுவாளா? இது போல எந்த மணிவினா பேசுவாளான்? ஆமா, என்ன பார்த்து நீ வாடான்னு கேளு போடான்னு கேளு. இப்படியா ஒரு ஆம்படியா சொல்லி கொடுப்பா. பேசி முடிச்சுட்டியா? முடிச்சுல. நான் வேண்டியாருமாக, அப்புறம் பட்டா இல்லாதவன், புறம்போக்கு, அப்புறம் வேற என்ன சொல்லி பட்டா இல்லையா, ரேஷன் கார்டு புறம்போக்கா, ஏரி வேலை இல்லையா, அப்புறம் டிவி இல்லையா, கேஸ் இல்லையா, உணவு ஆதார் கார்டு இல்லையா, ஒண்ணு ஒண்ணு விட்டு பணிச்சிக்கணும் மாடா. செக்ரட்டரி இல்லையா, தப்புல காண்டி எடுத்துறேன். நீதான் நிலம் பத்தாதுன்னா அது சொல்ல உன் மனத்துல எங்க தெரியும்? காணி எடுத்துறேன். யாரு ஆதார் கார்டு உனக்கு? ஆதார் கார்டு இருக்குதா? பிரியா குத்தாங்க டிவி குத்தாங்க உனக்கு? நீ கணக்குல இல்லாத ஆளும். டிவி குத்தாங்களா? மோடி கார்டு இருக்குதா? ஒண்ணு இல்ல. சக்கரை இருக்குதா? முதல்ல அடிச்சுடாதியா நீ? அப்படியா? வரும்போக்கு ஐயோ நானே உன் படம் கேடுது. நான் பார்த்துட்டு போடா. படம் விட்டுலாங்களா? என்ன மணி 9 ஆச்சுன்னா இப்பதான் தூங்க. இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா படுத்துங்கடா. 2 மணி படுங்க ஆச்சு. 2 மணிக்கு விட்டு எப்ப பார்த்து விட்டுக்க படுங்க ஆச்சுட்டு நாங்க 4 ஆச்சு படுங்க. முன்னால 3 மணிக்கு பாண்டாடா. ஏய் பல்லே கதறி பங்கு. ராஜா ஆ தந்தானா போசுனேடி கமலாயா வந்த நடு போய்
நீ சாவாதிரா ஒன்னும் நல்ல கடை பாக்கணும் இல்ல இந்த கணவன் மீது இருக்கின்ற ஆவலு இவ்வளவு நாளா இருந்தால 10 வரை இருக்கவா டேய் நடுத்தருவா இது ஏன்னா செல்வு தேர்த்து கீறி பாரு என்ன ஏத்து போறா என்ன கீறி கம்பி பூடு என்னடா பண்ணலாம்ன்ற சாவா நீ எதிரி பேர் நான் சொன்ன மாதிரி இருக்கறப்பா டேய் ராஜா அப்ப குடல் குடையாரையா வச்சே என் தலையில பூ வச்சுக்கணும் பத்தி என்ன அந்த ரோடு கமலா மாதிரியா சொல்லுவான் எங்களாம் ரோடு கமலா காட்டியா பொண்ணிக்கும் வழி மாதிரி சுத்து வளர்றான் ரோடு கமலான்ற நீ பூ காது சொன்னாங்க அப்புறம் என்னது பூ காது படக்கூடாது ஐயா தொத்து பாயா பொண்ணேடியா பட்டா பொண்ணேடியா என்ன நீ தேவையா எனக்கு பொண்ணேடியா போட்டு எனக்கு போட்டு கூந்தல் என்னைக்காவது மலர்ச்சுடி நீ இந்த போன வச்சுக்கணும் போன் பண்ணுவேன் இவன் எங்க மிளகாயாச்சு தூக்கி விடாது எப்படி ஆடியா வளையலிட கைகள் கண்ட கணவன் முன்பாக தன்னுடைய காலை தூக்கி காட்டுறான்னா என்ன அர்த்தம்? துணி தூக்காது யாரு மேல துணி தூக்குவாங்க? துணி தூக்குவாங்க. கட்டியா கணவனா இருந்தா எங்கிட்ட தூக்குவாங்க. இல்ல ஆமையா என்ன பண்ணா என் தள்ளவன் யாரு அப்படியா? உன்னை எதிர்பார்த்ததே நேரத்தோடு வருவார். அண்ணவருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை நெருங்கி இருக்கு மகாராஜா. கொண்டாட்டி அது போல வளர்த்து வச்சிருவோம். கொண்டாட்டி நான் இல்ல மகாராஜா. மகாராஜா கொண்டாடி இது என் முன்னாடி நான் போனோன்னு என்ன மரியாதை தெரியுமா? நீ அங்க குறிக்காதா? நீ பண்ணி வச்சுக்கிற அது போல பரப்படுற. ஓ என் முன்னாடி சபையில் வந்து சொல்லியா? எனக்கு சின்னவனா இருந்தாலும் தெய்வத்துக்கு ஒப்பானது. அத வச்சு அந்த போட்டா வச்சு சொல்லு மகாராஜா. மனைவி என்ன கேட்டேன்? கால தூக்கி கைகள் ரெண்டு வைரத்தடி போலாச்சு. மோந்திரம் இடும் விரலுக்கு மோந்திரம் விட்டறியே. இது வரைக்கும் அவன் சொல்லியிருப்பாளா? இது வரைக்கும் இல்லையா? நான் 100 சொல்றதுக்கு
என் பேர் சொல்றதுக்கு புள்ள இருக்கிறான்னா ஒரு நடிகை வந்துட்டா அவனை எப்படி நீ பாதுகாக்கணும்? எப்படி என்ன பாதுகாக்காது 2 லட்சம் பூச்சி நான் பார்த்தேன். ஏண்டா இவன் வந்து 4 லட்சம் மாசம் பண்ணிட்டு போட்டான். யாரு தீபாவளியில மத்திக்கிட்டு போக வேண்டியதானே? யாரு எனக்கு தெரியாத அவன் சமாச்சாரம். அவன் துணி கட்டாக்குறான், சட்டி டாயிரு அது மேல வேஷ்டி கட்டிங்கிறான். அதுக்கு மேல அங்க மாதிரியான சொல்றது எல்லாம் மறக்கல. அவனா தூக்கி போய் ஏமா வைக்கிட்டாங்க. போடா போடா மன்னவா பிராணனதா மன்னவா பிராணனதா மதிமுக பாராமதா இன்னமோ அடியால் செய்த பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. இத்த உன்னை கத்துக்கிறீங்க வாட்டமா ஆம்பளைங்களை எத்தனை சொல்லி கொடுத்து என்ன மனுஷங்க பெண் புத்தி அப்படி ஒரு கட்டிய மனைவி தவறு செய்து விட்ட பிறகு ராஜா நான் செய்தது தவறு ஐயா, என்னை மன்னிங்கள் ஐயா, பாதத்தை பற்றிக் கொள்ளும்போது அந்த கணவன் அந்த பெண்ணை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறியாத நேரத்தில் தெரியாத பிள்ளைகள் எத்தனையோ செய்திருக்கிறார். எனக்கு எதுவுமே தெரியாது. பாத்தனாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால பட்டதாடி நானும் மாணிக்கம் பட்டதாடி ராமம் பகல அப்படி நான் தெரியாம செய்த பிள்ளைகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, ஏற்றுக்கொள்ளுங்க. மன்னிப்பது கட்டிய மனைவி கடவுளுடைய பாயத்தை பற்றி கண்ட பொழுது பெண்ணா பிறந்தவளை ஆடவன் தொடுமதி அழகல்ல. கண்ணியமாரா நீ எத்தனை தவறு செய்திருந்த இனிமேல் செய்யாத, இனிமேல் மீட்டு வர முடியாது. ஆகையினாலே நீ செய்த தவறெல்லாம் பொறுத்துக் கொண்டேன், மன்னித்துக் கொண்டேன். அடியான் கண்ணே அமர்களை போக வேண்டுமா? கதிரோன் அந்த கதிரோன் உதயமாக முன்பதாக அமர்கலம் போக வேண்டும். யார் மீது?
யார் மீதா? ஆமா அத பார்த்தம் தானே பாண்டவன் நடைபெறுந்து 11 நாமதேயத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க. ஆமா அந்த அர்ஜுனுக்கும் எனக்கும் சண்டை. சண்டையா? ஆமா. பெண்ணா பிரத நான் என்ன செய்ய வேண்டும்? அடி கருணை வைத்தது வந்தையாடி உன்னுடைய மாதிரியா கணக்கம் இல்லாமல் அப்படி ராஜா நான் தான் சென்று வரேங்க. நகர பூமிக்கு அப்படி என்று பாபாத்தை ஆடிவிட்டது போதுமானது. நாளைக்கு நல்வழி கூட்டி அனுப்ப பார்த்தான். ஒட்ட நான் 9 ரவுண்ட் வருவேன். ராஜா அன்சாதி என் கோவை இதே கடிச்சு என்னோடு உன் கோவை என்று சொல்லக்கூடிய உதவி பிடித்து கடித்து உள்ள சேரணுமா? ஆமா அடி சேரும் என்று இவனை அழைக்க அவன் கண்ணில் பட்டு ஆடவன் அவன் தாண்டி போயிட்டான்னு வச்சுக்க. ஆடாடா விட்டுட்டுமே அவனை. அவன் கண்டி இன்னைக்கு வந்திருந்தானா நம்ம கிட்ட மாட்டிருந்தானா இருக்கத்தெல்லாம் கண்ட விட்டுக்கலாமே அப்படின்னவா. யாரு அப்படின்னவா? அந்த விலை மாதிரி தாசி போன்று நீ. நானே இந்த நேரம் என்கிட்ட அந்த பாவனையா நிக்கிறேன். ராஜா தாசி
பெண்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு. ஆ. அவங்க பேரை கெடுத்துக்கு அரசு மகராக பந்தேடி உத்தமிங்க. நான் கூட உத்தமிதான். ஒரு யாரு? நானும் உத்தமிதான். ஒரு கல்லைக்கு சமமானவன் இப்ப பாருங்க எப்படி பேசத்த பாரு. என்ன? ஒரு கட்டிய மனைவி, ஒரு கணவன் உன்னுடைய ஜாசி பேசி நேசன பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஐயா சொல்லுவா? ஓ உண்மைதான் மாறிக்குது. அவன் ஆம்பியாங்க என்ன சொல்றான்னு மாட்டாங்க. உனக்கு எப்ப வந்து இவ்வளவு பெரிய புத்தி? என்ன அவன் இவனை கேட்டி அப்ப வெளியாடி அந்த புத்திய? சத்தியமா நான் எப்பவுமே எங்க வீட்டுக்காரன் நான் அவனுக்கு ராஜா அக்கல்லி நானல்ல ரமையா பஞ்சபாண்டவருடைய தம்பிமார் அப்படி என்று தெரிந்து இந்த யுத்த பூமியிலிருந்து இந்த யுத்த காலத்திலிருந்து கணவன் மனைவி தப்பித்து வாழ வேண்டும் என்றால் அந்த பஞ்சவரோடு சேர்ந்து வாழலாம் வாங்க. இப்படியா வந்தவனாடி எனக்கு வேணும் பார்த்து என் மனைவி அறிவுரை சொல்வான்னு சொல்லிட்டு தான் தாதிமாரை விட்டு அழைத்து வர சொன்னேன். இப்ப இந்த ரணகாலத்தில் தப்பினா என்ன பண்ணன்ற தீபதிய கணவன் மனைவி தப்பித்து வாழ வேண்டும் பஞ்சவரோட சேர்ந்து வாழலாம் வாங்கன்னு சொன்னேன். ராஜா நான் சொல்லவே மாட்டேன். கோபத்தை மனதில் வழியா வந்தா அந்த பாண்டவரோட சேர்ந்த காலத்திலிருந்து தப்பித்து வாழலாமே. அப்படியா? ஆமா ராஜா, அருமையான கருத்து தான். இந்த யோஜனை இவ்வளவு நாளா கைக்கு வச்சு உன்னுடைய வார்த்தை அந்த யோஜனை எனக்கு சொல்லுகிறேன்.
மகன் என்று வளர்த்தான் அடியன் கண்ணே